ஷிர்டியை விட்டு மறைந்தார். 1-2 ஆண்டுகள் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. சிலர் கூறுகிறார்கள் அந்த காலத்தில் அவர் நெசவாளராக வேலை பார்த்தார். சிலர் கூறுகிறார்கள் ராணி லக்ஷ்மிபாயின் படையில் சிப்பாயிருந்தார். இவையெல்லாம் வித்தியாசமான கதைகள். அவர் மீண்டும் ஷிர்டிக்கு வந்தார். அந்த ஊரில் இருக்கும் ஒரு மசூதியில் சாய்பாபா தங்கினார். அந்த மசூதிக்கு அவர் துவாரகா மாய் என்று பெயர் வைத்தார். அது ஒரு ஹிந்து பெயர். அவர் அங்கே மக்களுக்கு விபூதி கொடுத்தார், தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார். இவ்வாறு அவர் இந்து முஸ்லிம் சமயங்களின் கலவையாக வாழ்ந்தார். அந்த காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை மாதிரி மத பிரச்சனைகள் இருந்தபோது சாய்பாபா சமாதானத்தின் பாலமாக இருந்தார். அவருடன் பேசினால் மனம் அமைதியாகும் என்று மக்கள் உணர்ந்தார்கள். பெரிய நிலக்காரர்களும் அவரை விரும்பத் தொடங்கினர். அவர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்தனர். அந்த புகைப்படங்கள் இன்று கிடைக்கின்றன. அவரிடம் நீ யார், எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டால் அவர் சொல்வார், நான் இங்கே இருக்கிறேன், என்னை பற்றி பின் வரலாறு வேண்டுமா? அங்கு பல அதிசயங்களை செய்தார். ஒரு குழந்தை நீரில் விழுந்தபோது அவர் தொலைவிலிருந்தே காப்பாற்றினார். சூடான பானையில் கை வைத்து சமையல் செய்தார். எதுவும் ஆகவில்லை. அந்த காலத்தில் ஒரு இந்து கோவிலின் பூஜாரிதான் சாய்பாபாவின் முதல் பக்தர். அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தார். பணம் கொடுத்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார். சொத்து, ஆசைகள் எதுவும் அவருக்கு இல்லை. அவரின் புகழ் முதலில் ஷிர்டி பகுதியில் மட்டுமே இருந்தது. பின்னர் மும்பை வரை பரவியது. அவர் எப்போதும் தன்னை பிரபலப்படுத்த முயறவில்லை. நான் கடவுள் என்று சொல்லவில்லை. மதம் ஜாதி பாராமல் அன்புடன் வாழுங்கள் என்பதே அவர் தத்துவம். நம்பிக்கை வையுங்கள், அன்பு கொடுங்கள் என்பதே அவர் வழி. 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி சாய்பாபா மறைந்தார். அவர் தன் மறைவை முன்கூட்டியே சொன்னார். அவருடைய உடல் சமாதியாக வைக்கப்பட்டது. அவர் வாழ்ந்த மசூதி துவாரகா மாய் பின்னர் கோவிலாக மாற்றப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சின்னமாக மாறியது. அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய பக்தர்கள் உலகம் முழுவதும் கோவில்களை அமைத்தனர். இன்று சாய்பாபா கோவில்கள் உலகம் முழுவதும் உள்ளன. மதங்கள் கடந்த மக்கள் அவரை நம்புகிறார்கள். சாய்பாபா கோவில்களில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் அனைவரும் இணைந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர் எந்த மதத்திற்கும் சொந்தமானவர் அல்ல. அவர் மனித குலத்திற்கே சொந்தமானவர். சாய்பாபா 100 ஆண்டுகள் முன் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதர். ஆனால் இன்று கோவில்களில் கடவுளாக வணங்கப்படுகிறார். அவரின் போதனை எளியது. அன்பு செய், நம்பிக்கை வை, மனிதராக வாழுங்கள். இளைஞனாக ஷிர்டிக்கு வந்து ஸ்ரீ சாய்நாதர் என போற்றி கொண்டாடப்படும் அவருடைய அருளாடல்கள் அவருடைய ஜீவித காலத்திற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.